என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் டிட்டர்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டுடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன், இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த டூ வெர்டிக்கல் லைன்ஸ் தான் டிட்டர்மெண்ட்டுடைய சிம்பிள். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன்ஸ் தான் வந்து டிட்டர்மெண்ட்ஸுடைய சிம்பிள். மறக்கக்கூடாது, புரியுதுங்களா? மேட்ரிசஸ்னால் நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டிட்டர்மெண்ட்டில் வந்து இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன் தான் டிட்டர்மெண்ட்டுடைய சிம்பிள். இப்போது டிட்டர்மெண்ட்டுடைய டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள். சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். சிம்பிளாக ரோஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், புரியுதுங்களா? ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு ரோ இருந்தால் ஒரு காலம் இருக்கும், ரெண்டு ரோ இருந்தால் ரெண்டு காலம் இருக்கும், மூணு ரோ இருந்தால் மூணு காலம் இருக்கும். அப்போது டிட்டர்மெண்ட்னாவே ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டூ வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். சார் ரோனா என்னங்க சார் அப்படின்னு தான் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. ரோனா என்ன, எதை நம்ம ரோன்னு சொல்லுவோம்னு பாருங்கள். ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது, ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது பாருங்கள். ஹரிசாண்டல்னு பாருங்கள், இப்படி இருக்குது. இந்த ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம ரோன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன, இதுதான் வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து காலம்னு எழுதணும், புரியுதுங்களாமா? இப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம ரோன் சொல்லுவோம், வெர்டிக்கலாக இருக்கிறத காலம் சொல்லுவோம். இப்போ ரோனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள், ஆறுங்களா? அப்போ ஷார்ட் ஃபார்மை நம்ம ரோவை வந்து ஆறுன்னு எழுதிக்கலாம். காலமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்னு பாருங்கள் சி. அப்போ ஷார்ட் ஃபார்மை நம்ம வந்து சீன்னு எழுதிக்கலாம். ஆறுனா ரோ, சீனை வந்து காலம். ரோன் எதை சொல்லுவோம்? ஹரிசாண்டலாக இருக்கிறத ரோன் சொல்லுவோம், வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம வந்து காலம் சொல்லுவோம். இப்போது இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைனுக்குள்ளே என்னெல்லாம் வரலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைனுக்குள்ளே ரியல் நம்பர்ஸ் வரலாம், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் என்னன்னா, இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைனுக்குள்ளே ரியல் நம்பர்ஸ் வரலாம், அல்லது நல்லா கவனிச்சாமே, அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரலாம். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன்ஸ்க்குள்ளே ரியல் நம்பர்ஸ் வரலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரலாம், அல்லது லெட்டர்ஸ் வரலாம். இதில் எது வேணாலும் வரலாம் சாமி. இந்த ரெண்டு லைனுக்குள்ளே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் வரலாம், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரலாம், இல்லைனா லெட்டர்ஸ் எது வேணாலும் வரலாம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன் கொடுத்துட்டாலே என்ன, அது வந்து டிட்டர்மெண்ட்டுங்களா? உள்ளே வந்து என்ன 2ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்து பாருங்கள், 1 2 3 4 இப்படி கொடுத்துருக்குறேன். அடுத்ததில் ரெண்டு வெர்டிக்கல் லைன் கொடுத்துட்டு ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ இப்படி கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. இது பாருங்கள், ஒரே ஒரு ரோ இருக்குங்களா? ஆறுனா ரோ, சீன் என்னென்னு பாருங்கள் காலம். இது ஒரே ஒரு ரோ இருக்கிறனால R1, இது ஒரே ஒரு காலம் இருக்கிறனால C1. R1னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து ஃபஸ்ட்டு காலம் இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ ரோ இருக்குது பாருங்கள். இது ரோங்களா? இதுவும் ரோ தான். ஆனால் வந்து பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ரோனால R1, இது செகண்ட் ரோனால இது R2. இது பாருங்கள் ஃபஸ்ட்டு காலம், வெர்டிக்கலாக இருந்தால் காலம், இது C1 ஃபஸ்ட்டு காலம், இது வந்து செகண்ட் காலம், இது வந்து C2, புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி இது பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோங்களா? ஹரிசாண்டலில் இருக்கிறது ரோ, இது R1, இது செகண்ட் ரோ, இது வந்து R2, இது வந்து தேர்டு ரோ, இது வந்து என்ன R3. இது ஃபஸ்ட்டு காலம், இது வந்து C1, இது செகண்ட் காலம், இது வந்து என்ன C2, இது தேர்டு காலம், இது வந்து C3. இது நல்லா கவனிங்க. இது எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு ரோ ஒரு காலம் இருக்குங்களா? ஒரு ரோ அப்படித்தது ஒரு காலம் இருக்குங்களா? இதுதான் வந்து ஒரு ரோ ஒரு காலம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் இருக்குது? ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ரெண்டு ரோ இருக்குது. அடுத்து பாருங்கள், ரெண்டு காலம் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்டு ரோ, மூணு ரோ இருக்குது. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்டு காலம், மூணு காலம் இருக்குது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டாக எழுதுறது வந்து ரோ. ஃபஸ்ட்டாக எப்பயுமே நம்ம ரோவை தான் எழுதணும். செகண்டாக எழுதுறது எல்லாமே என்னென்னா காலம். ஃபஸ்ட்டாக எதை எழுதணும்? ரோவை எழுதணும். செகண்டாக எழுதுறது காலம். இதை நம்ம எப்படி படிக்கணும்னா நல்லா கவனிச்சுங்க. ரீட் ஆஸ் 1/1 படிக்கணும். இதை வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை எடுத்துக்கூடாது, இது பைன்னு படிக்கணும், புரியுதுங்களா? இது எப்படி படிக்கணும்? 1/1. இது எப்படி படிக்கணும்? 2/2. இதுக்கு வந்து பைன்னு அர்த்தம். இது 2/2ன்னு படிக்கணும். இது வந்து 3/3ன்னு படிக்கணும், புரியுதுங்களா? இப்போ ஒரு ரோ இருந்தால் ஒரு காலம் இருக்குது. இது பாருங்கள், ரெண்டு ரோ இருந்தால் ரெண்டு காலம் இருக்குது, மூணு ரோ இருந்தால் மூணு காலம் இருக்குது. இதை தான் ஜென்ரலாக எப்படி எழுதுவாங்கன்னா M/Nன்னு எழுதுவாங்க. எம்ங்கிறது ரோவை டினோட் பண்ணும், என்னங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா காலம் வந்து டினோட் பண்ணும், புரியுதா சாமி? இப்போது இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன்ஸுக்குள்ளே
நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் வரலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரலாம், லெட்டர்ஸ் எது வேணாலும் நம்மளுக்கு வந்து வரலாம். புரியுதுங்களா? இப்போ இதை தான் வந்து என்னென்னா நம்ம டெஃபினிஷனாக வந்து இப்போ எழுதி காமிக்கிறோம். நல்லா கவனிங்க. இது எப்படி டெஃபினேஷன் எழுதலாம்னா, டிட்டர்மினன்ட் இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் இஸ் எ ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட். ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட். டிட்டர்மினன்ட் இஸ் எ ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த நம்பர் எப்படி இருக்கலாம்னா ரியல் நம்பராகவும் இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம், அல்லது லெட்டர்ஸாகவும் இருக்கலாம். கரெக்டுங்களா? வித்தின் எதுக்குள்ளே வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். வித்தின் 2 வெர்டிக்கல் லைன்ஸ். சாமி புரியுதுங்களா? 2 வெர்டிக்கல் லைன்ஸ்க்குள்ளே அது எல்லாமே வரணும். அது என்ன சார் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்? என்ன சார் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் எழுதியிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ரோவும் காலமும் ஈக்குவல் தானுங்களேன். ஒரு ரோ இருந்தால் ஒரு காலம் இருக்க போகுது, 2 ரோ இருந்தால் 2 காலம், 3 ரோ இருந்தால் 3 காலம் இருக்க போகுது. அதனால தான் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். சாமி புரிஞ்சுதா? இதுதான் வந்து டிட்டர்மெண்ட்டுக்கு உண்டான வந்து டெஃபினேஷன். டிட்டர்மெண்ட்னாவே 2 வெர்டிக்கல் லைன் வரும், அடுத்து ரோவும் காலமும் கம்பல்சரி என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த ஈக்குவலாக இருக்கிறனால இதை வந்து என்ன ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மெண்ட்குள்ளே எழுதியிருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்களேன். இப்போ இந்த இடத்துல டிட்டர்மெண்ட் கொடுத்துறோம். 1 2 3 4 எழுதுறேன். இந்த 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த 1ங்கிறது வந்து எலமெண்ட்ஸ், 2ங்கிறது எலமெண்ட்ஸ் தான், 3 எலமெண்ட்ஸ், 4 எலமெண்ட்ஸ் எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். புரியுதுங்களா? இப்போது இது ஜென்ரலாக வந்து இதை கொடுத்துட்டு இங்கே வந்து A11 வேல்யூ என்ன, A12 வேல்யூ என்ன, A21 வேல்யூ என்ன, A22 வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த A11 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கவனிங்க. ஏன்னா எலமெண்ட், 1 பாருங்கள். ஏங்கிறது எலமெண்ட். புரியிருக்கா சொல்கிறேன்? நல்லா கவனிங்க. ஏங்கிறது எலமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு கூடிய 1 வந்து ரோவை டினோட் பண்ணும். செகண்ட் இருக்கிற 1 வந்து எதை டினோட் பண்ணோன்னா காலமை வந்து டினோட் பண்ணும். அப்போ வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு ரோவில் என்ன ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது தானே வருங்க. அப்போ A11 ஆன்சர் வந்து 1. A12 என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். A12 வந்துட்டா இந்த 1 வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். 1 ஃபஸ்ட்டாக இருக்கிறது எப்பயுமே ரோவை டினோட் பண்ணும், செகண்டாக இருக்கிறது காலம். A12 என்ன பிளேஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் என்ன இருக்குது பாருங்கள், 2ஆம் நம்பர். அதுதான் ஆன்சர். அப்போ A21 இருக்குன்னு வைங்களேன். A21னா செகண்ட் ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது வந்து என்ன செகண்ட் ரோ. புரியுதுங்களா? அந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் காலம். இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. புரியுதுங்களா? இது வந்து தான் ரோவை டினோட் பண்ணும், இது வந்து எதை டினோட் பண்ணும், காலம் டினோட் பண்ணும். செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம். என்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 3. அதே மாதிரி A22ன்னு சொன்னாங்கன்னா A22னா இது வந்து என்ன ரோ, இது வந்து என்ன காலம். செகண்ட் ரோவில் இது செகண்ட் ரோங்களா, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம். 2ங்கிறது ரோ சாமி, 2வது ரோ. இது வந்து R1, இது வந்து R2. புரியுதுங்களா? இது செகண்ட் ரோ. ஓகேங்களா? செகண்ட் காலம், இது வந்து ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். இது செகண்ட் காலம் இதுதானே வருதுங்க. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், இன்டர்செக்டான இடம் இது இதுதானுங்களே. அப்போ வந்து என்ன இருக்குது பாருங்கள், A22 தான் வந்து 4. அப்போ இது எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த டிட்டர்மினன்ட் போட்டு 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு எழுதி காமிக்கிறேன். A11 A12, அடுத்து A21 A22. A11ங்கிற பிளேஸில் 1 இருக்குது, A12ங்கிற பிளேஸில் 2 இருக்குது, A21ங்கிற பிளேஸில் 3 இருக்குது, A22ங்கிற பிளேஸில் வந்து 4 இருக்குது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டாக இருக்கிறது ரோவை டினோட் பண்ணும், செகண்டாக இருக்கிறது வந்து காலம் வந்து டினோட் பண்ணும். அப்போ இதுதான் வந்து டிட்டர்மெண்ட்டுக்கு உண்டான இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிட்டர்மெண்ட்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து டிட்டர்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.